ஹாய். என்னன்னா வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. எப்போ என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? இப்போது நம்ம வந்துட்டு வேலை செய்கிறோம், ஓகேவா? சமையல், பெருக்கிறது, துடைக்கிறது, கூட்டுறது, பாத்ரூம் கழுவுறது, பசங்களை குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, சாப்பாடு செய்கிறது, லஞ்ச் பேக் பண்ணணும், அதுங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் விடுங்க, இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம அப்போ தான் எப்பாடான உட்காரும். அவங்க உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நல்லா தின்ட்டு தின்ட்டு உட்காந்து இருக்க போல் அப்படின்னுவாங்க. வரும் பாரு ஒரு வெறுக்கு. அப்படி இருக்கும், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். அப்போல்லாம் இவங்க வரவே மாட்டாங்க. நம்ம வந்துட்டு வேலை முடிச்சுட்டுன்னு வந்து உட்காடுறோம் பாருங்க, அப்போ தான் வருவாங்க. வந்துட்டு அது மாதிரி சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்க வரும்போது நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, நம்ம வரும்போது ஃபோன் பார்க்குறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? நம்ம சொன்னாலும் ஆமாம் என்ன வேலை செஞ்சிட போகிற, ஒரு நாள் இருந்து நீ செஞ்சுப்பார், ஒரு நாள் இருந்து வீட்டில் இருக்கிற வேலைலாம் செஞ்சுப்பார். ஒரு நாள்லாம் இருக்க முடியாது. ஒரு நாள் நீ ஒய்ஃபெல்லாம் இருக்கவே முடியாது. அடித்து பிடிச்சி ஒரு நாள் இருந்தால் கூட சப்போஸ் அடுத்தடுத்த நாள்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க வந்துட்டு அசால்ட்டாக சொல்லுவாங்க. நம்ம அப்போ தான் வந்து உட்கார்றோன்றதை அவங்களுக்கு புரியவே புரியாது. அது ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம வேலைக்கு போய் அவர் மட்டும் கிடையாது, சரி மாமியாரும் அதே தான். அவங்க கண்ணு முன்னாடி நம்ம உட்காந்துடவே கூடாது. ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும். உட்காந்தோன்னு வச்சுக்கோயேன், அப்போ தான் வந்து உட்காருவோம். போய் இது எடுத்துகிட்டு வாயேன், இது பண்ணிட்டியா, இதை செஞ்சிட்டியா அப்படின்வாங்க. நம்ம வேலை செஞ்சிட்ருக்க வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேலை செஞ்சிட்ருக்க வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து உட்காரும்போது தான் இது பண்ணிங்க அதை பண்ணிங்க அவ்வளோ நேரம் சுற்றிட்டு தான் இருப்போம். அப்போல்லாம் சொன்னால் என்ன, அப்போல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம போயிட்டு உட்காரும்போது தான் சொல்லுவாங்க. அது என்னவோன்னு தெரியல, இந்த புருஷனுங்களுக்கும் சரி மாமியாருக்கும் சரி, நம்ம வந்து போய் உட்கார்ந்தா மட்டும் கண்ணு ஒப்பவே மாட்டேங்குது. அப்போ தான் ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டே இருப்பாங்க. அதோடு இன்னொரு அநியாயம் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த சண்டேஸில் சண்டேஸ்னால் வந்துட்டு அவங்களுக்குலாம் லீவு கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்குதா? கிடையாதுல்ல. சரின்னு போய் உட்காந்து சமையல் பார்க்குறோம், சமையல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சுட்டு சாப்பிட கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோ வரேன் இதோ வரேன் இதோ வரேன், இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம சாப்பிட்டு விட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு படுப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு சரி அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம சரி போய் படுக்கலான்னு அப்படி தலைகாணி போட்டு உட்காரேன். சாப்பாடு போடாமா? இதை வந்துட்டு நம்ம திட்டவும் முடியாது. திட்டம்னா அதுக்கார கோச்சிப்பாங்க. மறுபடியும் நம்ம போய் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நின்று தூக்கிட்டு இருக்கணும். இப்படித்தாங்க பண்ணுறாங்க. அது ஏன் நம்மளோட சுச்சுவேஷனில் இருந்து யோசிக்கிறதே கிடையாதுன்னு எனக்கு புரியவே இல்லை. புருஷமாச்சு இப்போ மாமியார் ஆகிட்டா அப்படி தானோ, இல்லை புருஷன் ஆகிட்டா அப்படி தானோ, புரியல. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்குன்னா சேம் பிரச்சனை அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எத்தனை பேர் இதே இஷ்யூஸ்ன்னு பார்ப்போம். பாய்.